ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தேர்தல் முடிஞ்சு இங்க வாக்கு எண்ணும் மையத்துக்கு பார்வையிட வந்திருக்கீங்க. கட்சியினர்லாம் பாத்துருக்கீங்க, என்ன சொல்றாங்க? எப்படி இருக்கு? அதாவது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் டிஆர் பாலுடைய சீஃப் ஏஜென்ட் நான். திமுகவை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டிகளுக்கு இடத்தை வேட்பாளரோ அல்லது அவருடைய சீஃப் ஏஜென்ட்டோ பார்வையிடுவது வழக்கம். அதே போல வாக்குப்பெட்டிகள் வைக்கப்படுகின்ற இடத்தில் 24 மணி நேரமும் கண்காணிக்க கழகத்தின் சார்பில் ஆட்கள் அதை கண்காணிப்பதற்கு போடுவது திமுக தொடர்ந்து பல தேர்தல்களே நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அதே முகத்தான் திருப்பரங்குன்றம் தொகுதியிலே வாக்குப்பெட்டிகள் எம்ஐடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் 19ஆம் தேதி இரவு துவங்கி 20ஆம் தேதி காலை வரை பெட்டிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. ஆகவே அந்த பெட்டிகள் வைக்கப்பட்ட இடம் எப்படி இருக்கிறது என்பதை பார்வையிடுவதற்காக டிஆர் பாலுனுடைய சார்பில் அவருடைய சீஃப் ஏஜென்ட் என்ற முறையில் நான் இங்கே வந்தேன். என்னை தவிர வேறு யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஆக காவல்துறை மிகவும் நேர்மையாகவும் நடுநிலையோடும் செயல்படுகிறார்கள். அவர்கள் 3-4 இடத்திலே என்னை கேள்வி கேட்டுவிட்டு தான் உள்ளே அனுப்பினார்கள். ஒரு எல்லைக்கு மேல் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. அதாவது ஸ்ட்ராங் ரூம் சீல் வைக்கப்பட்ட இடத்தில் மத்திய சிஎஸ்ஐஎஃப் என்று சொல்லப்படுகிற அந்த மத்திய செக்யூரிட்டி போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. அதை தாண்டி தான் தமிழக போலீஸார் இருக்கிறார்கள். ஆனால் சீலெல்லாம் இன்டாக்டாக இருக்குதான்னு இங்கிருந்தே பார்க்க முடியுது. நான் பார்த்தேன், சீல்லாம் இன்டாக்டாக தான் இருந்து எதுவும் உடைச்ச மாதிரி தெரியல. ஆகவே இதை தொடர்ந்து செய்யணும். ஏன்னா எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா எங்கள் போலீஸ் உள்ளே அனுமதிக்காமல் மத்திய போலீஸுடைய இது இருக்குது. இருந்தாலும் அதை கண்காணிக்க நம்ம எங்களுடைய போலீஸாக இருக்காங்க. அவங்க சரியாக கண்காணிக்கிறாங்கன்றதை பார்வையிடுவது எங்களை போன்றவருடைய கடமை. என்னென்னா எது ஒன்றும் நடக்கும். இன்றைக்கி மோடி ஆட்சியில் எது எப்படி நடக்கும்ன்றதை யாராலையும் யூகிக்க முடியல. தேர்தல் கமிஷனே நடுநிலையை தவறிவிட்டது. ஆகவே சந்தேகங்கள் வலுக்கிற காரணத்தினாலே ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக, ஏனென்றால் வெற்றி எங்களுக்கு உறுதியாகிவிட்டது. வாக்களித்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிற தொகுதியாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அமைப்போம் என்பது எங்களை போன்றவருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே வெற்றி பெறுகிற நாங்கள் அதை கண்காணிப்பது என்னுடைய கடமை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் நேரடியாக வந்து இதை பார்த்தேன். எங்களுடைய கழகத் தோழர்கள் 24 மணி நேரமும் இங்கே இருந்து அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையும் செம்மையாக செயல்படி என்னையே வந்து நான் எல்லோருக்கும் அறிமுகமாக இருந்தாலும் கூட பல்வேறு தடைகளுக்கு மீறி கையெழுத்தெல்லாம் பெற்றிருந்து தான் அனுப்பினார்கள். பார்த்தேன். ஓரளவுக்கு ஒன்றும் சந்தேகப்படியாக எதுவும் இல்லை. ஆகவே இதே நிலை நீடிக்க வேண்டும். கழகத் தோழர்களுக்கு உற்சாகமூட்ட வேண்டும் வந்தவர்கள் நேற்றைய தினவில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அமைச்சர் தாம அன்பரசு அவர்கள் வெளியே கழகத் தோழர்களை பார்த்து ஊக்கப்படுத்தி விட்டு போனார். இன்றைக்கு நான் வந்திருக்கேன். தொடர்ந்து ஏன்னா 24 இந்த கொளுத்துகிற வெயிலில் இதுவரை இல்லாத அளவுக்கு சென்னையில் வெயில் காயுது. இதில் கழகத் தோழர்கள் தேர்தல் பணிக்காக ஒரு மாதம் பணியாற்றிட்டு இப்போ ஒரு மாதம் இந்த வெயிலில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த தொண்டர்களை ஊக்குவிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக தான் தலைமை கழகத்தின் சார்பாக அமைப்பு செயலாளர் முறையிலும் டிஆர் பாலுடைய ஏஜென்ட் என்றும் நான் வந்து இதை பார்வையிட்டு சொல்கிறேன். தமிழக தேர்தல் முடிஞ்சிருக்கு, அதனால முதல் கட்ட தேர்தலும் முடிஞ்சிருக்கு. இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு எப்படி? நீங்கள் எல்லாம் ஊடகங்கள் அவர் முகத்தை பல முறை பார்த்துருப்பீங்க. பல முறை 10 ஆண்டு காலத்தில் பல முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து போயிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்தியா பூரா சுற்றுப்பயணம் செய்கிறார். அப்போ இருந்த அவருடைய முகத்துக்கும் இந்த முறை அவருடைய முகத்தையும் நீங்கள் ஊடகக்காரர்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே அந்த தோல்வியினுடைய பயம் அவருடைய முகத்திலே வந்துவிட்டது. ஆகவே தான் இது தேவையில்லாத சர்ச்சைக்குரிய பிரச்சனை பேசுகிறார். இன்றைக்கு இஸ்லாமியர்களை பற்றி ஒரு அரசியல் சட்டத்தை மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு பிரதமராக வந்த ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுகிற வகையில் மதசார்பற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் பேசுகிறார் என்றால் இது எந்த வகையில் நியாயம்? ஆக
ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கி அதன் வாயிலாக இந்த தேர்தலையே கூட நிறுத்திவிடலாமா என்று கூட ஒரு வஞ்சக எண்ணத்தோடு இப்படி பேசினாரா என்பது என்னை போன்றவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. காரணம், இன்றைக்கு எல்லா இடத்திலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அமைதியாக தேர்தல் எந்த இடத்துலையும் இதுவரையிலே இல்லாத அளவுக்கு 1952 இதுவரையிலே நடைபெற்ற தேர்தலில் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே ஆட்சி ஏற்பட்ட பிறகு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரே எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் எந்த விதமான அசம்பாவம் இல்லை. அதே போல லேடிஸ் கொளுத்துக்கிற வெயிலில் ஓட்டு போட்டாங்க.